உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மக்கள் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யும் வகையில் திமுக அரசு செயல்படுத்தி வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எதிர்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் அரசு திட்டங்களில் முதலமைச்சர் பெயரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்ட நிலையில் தடையை எதிர்த்து திமுக உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் வழக்கு தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக ஆட்சியில் இது மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதா என மனுதாரர் தரப்பை நோக்கி கேள்வி எழுப்பினார் நீதிபதி. அதற்கு சி.வி. சண்முகம் தரப்பில் இல்லை என பதிலளிக்கவே இடையில் குறுக்கிட்ட திமுக தரப்பு நீதிமன்றத்திலேயே அதிமுக தரப்பு பொய் சொல்கிறது எனவும் அம்மா என்ற ஒரே பெயரிலேயே 20 திட்டங்களுக்கு மேல் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது எனவும் தமிழ்நாட்டில் அம்மா என்றால் ஜெயலலிதா தான் என்பது அனைவருக்குமே தெரியும் எனவும் வாதிடப்பட்டது. மேலும் அரசின் திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம் என்ற திமுக தரப்பு அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக கூறி விளம்பர மாதிரிகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எங்குமே விதிமீறல் கிடையாது என்ற திமுக ஒரு திட்டத்தை பிரபலப்படுத்த முதலமைச்சர் பிரதமர் பெயர்கள் படங்களை பயன்படுத்துவது காலம் காலமாக இருக்கும் நடைமுறைதான் என வாதிடப்பட்டது. மேலும் பிரதமர், குடியரசுத் தலைவர், ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோரின் படத்தை அரசு திட்டங்களில் பயன்படுத்த அனுமதி உள்ளது என தமிழ்நாடு அரசு தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிமுக பதில் வாதத்தை முன்வைத்தது. அரசியல் தலைவர்கள் பெயர்கள் அரசு திட்ட விளம்பரங்களில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் தங்கள் வாதம் என்ற அதிமுக அரசு விளம்பரத்தில் கட்சி சின்னம் இடம்பெறவே கூடாது என திட்டவட்டமாக வாதிட்டது. மேலும் அம்மா என்பது யாருடைய தனிப்பட்ட நபர்களின் பெயர் கிடையாது என்ற அதிமுக வாதத்திற்கு அப்படி என்றால் அம்மா என்பது முதலமைச்சர் பெயர் இல்லையா என தலைமை நீதிபதி குறுக்கிட்டு கேள்வி எழுப்பினார். பல்வேறு திட்டங்களில் தலைவர்களின் பெயர்கள் விளம்பரப்படுத்தப்பட்டிருப்பது குறித்து எதிர் மனுதாரரான திமுக பட்டியல் கொடுத்திருக்கிறது என்ற நீதிபதி அப்படி என்றால் அனைத்து திட்டங்களையும் எதிர்த்து வழக்கு தொடர்ந்தீர்களா என கேள்வி எழுப்பினார். பொதுவெளியில் அறிவிக்கும் போது உங்களுடன் ஸ்டாலின் என்பது திட்டம் என்றுதான் அறிவித்தார்கள் எனவும் தற்போது நீதிமன்றத்தில் அது திட்டம் இல்லை விளம்பரம் என திமுக கூறுவது அப்பட்டமான பொய் என அதிமுக தெரிவித்தது. எந்த ஒரு நலத்திட்டத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என நினைக்கவில்லை என தெளிவுபடுத்திய அதிமுக தரப்பு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இருக்கும் நடைமுறைகளை மட்டுமே எதிர்ப்பதாக விளக்கம் அளித்தது. மேலும் இதே போன்றுதான் முதல்வரின் முகவரி என்ற திட்டத்தை திமுக கொண்டு வந்தது எனவும் அந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் எதிர்க்கவில்லை எனவும் தெரிவித்தது. அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அதிரடியாக ரத்து செய்து உத்தரவிட்டார். குறிப்பிட்ட கட்சியை மட்டும் எதிர்த்து மனுதாரர் வழக்கு தொடர்ந்திருப்பதை நீதிமன்றம் ஏற்கவில்லை என்ற நீதிபதிகள் உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால் அனைத்து கட்சிகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் என கூறினர். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எதிர்த்த மனுவில் உள்நோக்கம் இருப்பதாக கூறிய நீதிபதிகள் பொதுமக்களின் வரி பணத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு கட்சி தலைவர் பெயர் வைக்கப்படுவது எதிர்ப்பு என்றால் அப்படி இருக்கும் எல்லா திட்டங்களையும் எதிர்த்திருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை மட்டும் எதிர்ப்பதை கேள்விக்குள்ளாக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கோரினர். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த திட்டங்கள் கொண்டு வரும்போது இது முதலமைச்சர் புகைப்படம் இருப்பது மட்டுமில்லாமல் பேர் இருப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் இந்த உத்தரவில் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது 2026 திராவிட முன்னேற்ற கழகத்து வெற்றிக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கிறது. இதுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட்டாக இருக்கிறது என்று தெரிகிறது எனக்கு. அத்தோடு அரசியல் சண்டைகள் களத்தில் தான் இருக்க வேண்டுமே தவிர நீதிமன்றங்களில் இருக்கக்கூடாது என்ற நீதிபதிகள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் அபராத தொகையை செலுத்த தவறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.